வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். பச்சைப்பயிரை வச்சு எப்படி முளை கட்டுறதுன்றதையும் அந்த முளை கட்டின பச்சைப்பயிரை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு ரெசிபி செய்கிறது தான் இன்றைக்கி நான் செஞ்சு கேட்ட போகிறேன். கடையில் போய் ஸ்ப்ரவுட்ஸ் வாங்கலாம், ஆனால் வீட்டிலையே சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்றதையும் இன்றைக்கி நான் செஞ்சு கேட்ட போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணோன்றவங்க இந்த மாதிரி பச்சைப்பயிரை வச்சு ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க. கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி உடம்பு வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு 2 டைம் சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்தாலும் தினமும் எடுத்துக்கக்கூடாது. பச்சைப்பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்றதால ஸ்கின் நல்லா பளபளன்னு நல்லா சூப்பராக இருக்கும். முடியும் கொட்டாது, நல்லா வேர்க்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இந்த பச்சைப்பயிரை ஊற வச்சுருக்கேன். இது 150 கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறு. மறுநாள் காலையில் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் குழம்பு செய்கிறதுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஒயிட் கிளாத்தில் நான் நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கிறேன். கட்டி ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒயிட் கிளாத்தில் கட்டலைனாலும் பரவாயில்ல. ஹாட் பாக்ஸ் அப்படி இல்லைனா நார்மல் டிஃபன் பாக்ஸ்குள்ளே கூட வடிகட்டி அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கிங்க. நான் 2 டேஸ்க்கு வச்சுருக்கேன். 1 டேலேயும் ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆகிடும். ஆனால் சின்ன சின்னதாக தான் வளர்ந்துருக்கும். ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு 2 டேஸ்க்கு வச்சு இந்த மாதிரி வளர்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கும். ஸ்ப்ரவுட்ஸ் கடையிலையும் வாங்கலாம், ஆனால் வீட்டிலையே நாம்ளே செய்யும் போது நல்லா சுத்தமாக ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம் என்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. இப்போ இந்த முளைக்கட்டின பச்சைப்பயிரை வச்சு நல்லா ஹெல்த்தியான டேஸ்டான நல்லா ஸ்பைசியாக அடை செய்யலாம். அதுக்கு நான் இதில் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறதில்ல. இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டு மீதி 100 கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸை ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கிறேன். மீதி 50 கிராமை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கணும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், கட்டை விரல் சைஸுக்கு இஞ்சியை நல்லா கட் பண்ணி போட்டுக்குங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிறேன். ஒரு கையளவு கோஸை நல்லா சாப் பண்ணி இதோட சேர்த்துக்குங்க. அதே கையளவு கொஞ்சமாக கேப்சிகமும் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கூட வெங்காயம் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்குங்க, நான் சேர்க்கலை. தேவையான அளவு உப்பு, லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூனுக்கு சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. இப்போது அடைக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கணும். நான் கொஞ்சமாக அந்த கரண்டி அளவுக்கு தண்ணி லைட்டாக தெளித்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அடைக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அடை செய்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கணும். ஒரு 2 கரண்டி மாவு போட்டு நல்லா தட்டையாக தட்டிக்கணும். அடை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. அடை நல்லா ரவுண்டாக தட்டினதும் நெய் அப்படின்னா எண்ணெய், 2ல் எது வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும் போது நல்லா ஸ்பைசியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு லைட்டாக தட்டிக்குங்க. ஸ்ப்ரவுட்ஸில் சேலட் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஸ்பைசியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. கன்சீவாக இருக்கிற பொண்ணுங்களுக்கும் ஸ்ப்ரவுட்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ரத்த சோகை வராமல் இருக்கும். அதனால் கன்சீவாக இருக்கிற பெண்களுக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. 100 கிராம் முளைக்கட்டின பச்சைப்பயிரில் எனக்கு 4 அடை வந்துருந்துச்சு. எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டை
இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சுட்டாச்சு. நார்மலாக வெறும் அடையை மட்டும் சாப்பிட்டாலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கூடவே நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.